பேப்பர் அனுப்பியிருக்க பாருங்க. உங்களுக்கு பேப்பர் அனுப்புனதுல 15வது வினா கிளியர் ஆயிட்டு பாருங்க. ஒரு பேப்பர் அனுப்புறேன் நான் திருப்பி ஒரு பேப்பர் ஒன்று அனுப்பியிருக்கேன். அதுல 15வது வினா. சார் கீழே போட்டிருக்கிறது 12 18 சார். சொல்லுங்க. கேள்வி வந்து கேள்வி இது ஒரு செல்வம். இது 18 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு செவ்வகம் உண்டு. அதுல இங்க 8 சென்டிமீட்டர் 7 இவர் 7 இதை நீ கண்டுபிடிக்கணும். ரைட் ரைட் இவர் 7 இலக்கிய பகுதியின் பரப்பளவை காண்க. இலக்கிய பகுதியின் பரப்பளவை காண்க. சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் உங்களுக்கு அனுப்பியிருக்கே 15வது வினா பாருங்க. உங்க பேப்பர்ல 15வது வினா. யார் ஆன்சர் சொல்றாங்க? சார் 84 சென்டிமீட்டர் சார். வேற ஆன்சர்? வேற பிளேஸ்? வேற ஆன்சர்? சார் 64. 64.
ரைட் ஓகே பிள்ளைகள் ரைட் பார்ப்போம். இதுல கொஞ்சம் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட் ரைட் இப்ப எனக்கு சொல்லுங்க. ரைட் எனக்கு நீங்க சொல்லுங்க. ஒரு சதுரம் ரைட் பின்னல் வரும். ஒரு சதுரம் ரைட் இது ஒரு 7 சென்டிமீட்டர் வரும். இதனுடைய பரப்பளவு என்ன? இதனுடைய பரப்பளவு என்ன? ஒரு சதுரம் ஒரு பக்கம் நீளம் 7 சென்டிமீட்டர். 28 சென்டிமீட்டர் வர்க்கம் சார். இல்லையே. நோ. ஒரு 7 சென்டிமீட்டர் ஒரு பக்கம் நீளம் உடைய சதுரம் ஒன்றின் பரப்பளவு என்ன? 28 சென்டிமீட்டர் வர்க்கம். 28. 49 சென்டிமீட்டர் வர்க்கம் சார். right. ஒரு சதுரத்துக்குள்ள நல்லா பார்த்தா ஒரு சதுரத்தின் பரப்பளவு காணுகிறதுனா ரைட் அந்த நீளத்தின் வர்க்கத்தை கண்டுபிடிக்கிறது 7 வர்க்கம். அதாவது சதுரம் 7 படிச்சிருக்கோம் நம்ம. சதுரம் என்ன ஒரு சதுரத்தின் பரப்பளவு இருக்கணும். ஒரு பக்கம் நீளம் 7 இருந்தா சதுரத்தின் பரப்பளவு 7 49. அதாவது பரப்பளவுனா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு சின்ன பாக்ஸ் 1 சென்டிமீட்டர் பாக்ஸ்ல பெட்டி வரும். இந்த ஒரு சதுரம் 1 சென்டிமீட்டர் சதுரம் வந்து இதுல எத்தனை வைக்கணும்? அதான் பரப்பளவு. எத்தனை வைக்கலாம்னு கேட்டா 1 சென்டிமீட்டர் சதுரம் வந்து இதுல 49 வைக்கலாம். ஓகே தானே? ரைட். அதை இன்னைக்கு நோட்ல போட்டு எழுதிக்கங்க. ரைட். ஒரு சதுரத்தின் பரப்பளவு அதனுடைய நீளத்தின் வர்க்கத்தை காணணும். ரைட். இல்லாட்டி நீளத்தை பெருக்கணும். ரைட். ரைட். ரெண்டாவது விஷயம் ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு. இது 8 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர். ரைட். ஒரு சமன் இது சமன். இதனுடைய பரப்பளவு என்ன? ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு என்ன? 48 சென்டிமீட்டர் வர்க்கம். 48. ரைட். அப்போ ஓகே தானே? எல்லாத்துக்கும் ஓகே தானே? ரைட். ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு வந்து நம்ம சொல்லுவோம். நல்லா பாத்துருங்க. படிக்காதவங்க எல்லாம் இருக்கு. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். 48 சென்டிமீட்டர். நீளம் தர அகலம். இங்க என்ன செய்யணும்? நீளம் அகலத்தை என்ன செய்யணும்? பெருக்கணும். நீளத்தை அகலத்தை என்ன செய்யணும்? பெருக்கணும். நீளம் 8 சென்டிமீட்டர், அகலம் வந்து 6 சென்டிமீட்டர். அது 8 48 சென்டிமீட்டர். ரைட். இது ஒரு சதுரத்துக்கு. சரி, செவ்வகத்துக்கு. சதுரம் ஓகே, செவ்வகம் ஓகே. சதுரம்னா என்ன செய்யணும்? நீளத்தையும் பெருக்கணும். ரைட். இந்த பக்கம் நீளம், இந்த பக்கம் நீளம். நீளத்தை பெருக்கணும். அடுத்த நீளத்தையும் வர்க்கம். ஓகே. செவ்வகம் வந்து நீளத்தை அகலத்தையும் பெருக்கணும். அப்ப செவ்வகத்தின் ஞாபகம் வச்சுக்கலாம். நீளம் தர அகலம் ஞாபகம் வச்சுக்கலாம். சதுரத்தின் பரப்பளவு நீளத்தின் வர்க்கம் ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட். இப்ப சொல்லுங்க, ஒரு முக்கோணம் வரையுது. ரைட். ஒரு முக்கோணம் வரையுது. இதனுடைய அடி வந்து ஒரு 15 சென்டிமீட்டர். ரைட். இதுல வந்து 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர். ரைட். 8 சென்டிமீட்டர். ரைட்டா? ரைட். எனக்கு சொல்லுங்க, இந்த முக்கோணியின் செங்குத்து வந்து 8 சென்டிமீட்டர், அடி வந்து 12 சென்டிமீட்டர். இதனுடைய பரப்பளவு என்ன? இதனுடைய பரப்பளவு என்ன? சார் மறுபடியும் சொல்லணுமா? ஒரு முக்கோணி வந்து அடி கொடுத்துருக்கோம். இந்த நீளம் வந்து 12 சென்டிமீட்டர். இந்த செங்குத்து உயரம் வந்து 8 சென்டிமீட்டர். இதனுடைய பரப்பளவு என்ன? அதாவது இந்த அளவு பொக்ஸ் வந்து இதுல எத்தனை எடுக்கலாம்? அதனை பரப்பளவு வெட்டியெல்லாம் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த 1 சென்டிமீட்டர் பொக்ஸ் இருக்கா? 1 பொக்ஸ் இருக்குதானே? இந்த சதுரம் வந்து எத்தனை இருக்கு? அதான் கேட்கறாங்க, பரப்பளவு என்னன்னு. 96 சென்டிமீட்டர் வர்க்கம். 48 சென்டிமீட்டர் வர்க்கம். 48 சென்டிமீட்டர் வர்க்கம். வேற 24 சென்டிமீட்டர். சதீஜன் சொல்லுங்க பாபு. சதீஜன் 24 சென்டிமீட்டர் வர்க்கம். 24.
டிக்சித் சொல்லுங்க. டிக்சித் 52 சார். 52. ரைட். ஓகே பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்தது நல்லா ஞாபகம் வச்சு எழுதி ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஒரு உதாரணம் தான் சொல்லி தரேன். இதை நீங்க தான் தேடி படிச்சுக்கணும். ரைட். நீங்க படிச்சிருக்க போதே கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். ரைட். இங்க பாருங்க. ஒரு சதுரத்தின் பரப்பளவு வந்து நீளத்தின் வர்க்கம். ஓகே தானே? ரைட். ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு நீளத்தை அதே பெருக்குவீங்க. அதே மாதிரி முக்கோணியின் பரப்பளவுக்கு ஒரு சூத்திரம் உண்டு. முக்கோணியின் பரப்பளவு சமன். முக்கோணியின் பரப்பளவு சமன் அரை தர அடி தர செங்குத்து உயரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கோணியின் பரப்பளவு கேட்டோடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். அரை தர அடி தர செங்குத்து உயரம் ஞாபகம் வந்துடும். ரைட். அதனுடைய பரப்பளவு அரை போடாச்சு. அடிந்தால் அடி அடி 12 சென்டிமீட்டர். செங்குத்து உயரம் தான் இருக்கு 8 சென்டிமீட்டர். ரைட். இப்ப 12 8 பெருக்கிட்டு 2 பிரிக்கணும். அவ்வளவுதான். 12 8 பெருக்கிட்டு 2 பிரிக்கணும். நீங்க என்ன செய்யணும்? பிரிச்சுட்டு பெருக்கு. அதாவது 12 2 பிரிச்சுட்டு 12 2 பிரிச்சு 6. இப்ப பெருக்கும் 6 8 48 சென்டிமீட்டர். ஓகே பாருங்க. இது கிளியரா? இது கிளியரா இருந்தா தான் இந்த 3 விஷயம் கிளியரா இருக்கணும். இந்த கணக்கு அப்புறம் வரும். நம்ம முதல்ல இந்த சின்ன சின்ன விஷயம் இந்த கணக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துட்டு போகும். ரைட். ஏன்னா இப்ப ரீசெண்டா ஜாயின் பண்ணவங்க இருக்கீங்க. ரைட். எல்லாமே படிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் ஒரு கணக்கை டக்குன்னு சொல்லாம நான் என்ன செய்யறேன். ஏன்னா அந்த கணக்கு சின்னதுல இருந்து போகணும். ரைட். அப்ப அந்த கணக்குல இருந்து நீங்க நிறைய விஷயம் என்ன செய்யணும், படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும், பயிற்சியெல்லாம் செய்யலாம். ஓகே. டவுட்லாம் கேட்கணும். அடிக்கடி இப்படி வந்தா இருக்கு. ஒரு தெரியாத கணக்குகள்லாம் தேடி குரூப்ல போடணும். அப்ப அதை நான் உங்களுக்கு தெரிய அனுப்பணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஓகே தானே? இதுல பிரச்சனை இல்லையே? ரைட். இப்ப நான் போட்டுட்டு ஒண்ணு சொல்றேன். நீங்க எனக்கு அதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. ரைட். ஒரு கணக்கு ஒண்ணு போட போறேன். இப்ப அதுக்கு ஆன்சர் ரைட். இது அப்படியே இருக்கணும். ரைட். இவர் அப்புறம் பார்ப்போம். இப்போ நீ அவங்க மணிக்கு அடிச்சு என்ன சொல்லுவோம். இந்த முக்கோணி இந்த மாதிரி நிலக்கப்பட்டிருக்கு. நிலத்திற்கே முக்கோணம் நிலத்திற்கே பாருங்க. முக்கோணி வந்து என்ன செஞ்சிருக்கு? நிலத்து இருக்கு. இந்த முக்கோணியின் பரப்பளவை காண்க. இந்த முக்கோணியின் பரப்பளவு காண்க. ஆகும். இப்ப நான் சொல்லி கொடுத்த வச்சு செய்யணும். செய்யணும். நிதுசன் சொல்லுங்க பாபு. 96 சென்டிமீட்டர். வேதாந்த் சார் 96 வர்க்கம் சென்டிமீட்டர் வர்க்கம். சென்டிமீட்டர் வர்க்கம். 96 சென்டிமீட்டர் வர்க்கம். வேதாந்த் சாது சாது சொல்லுங்க. என்ன ஆன்சர்? சாது சொல்லுங்க. என்ன ஆன்சர்? ஆன்லைன் கிளாஸ் என்னன்னா நீங்க எல்லாமே கவனத்துல இருந்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து அழகா செய்யலாம். எல்லாமே ஒரே கவனத்துல இருக்கணும். லைக் நேர்ல படிக்கிற மாதிரி
ரெக்கார்டிங்க பார்க்கலாம்னு விட்டுறக்கூடாது. ரைட், கேட்கக்குள்ள பட்டுன்னு ஆன்சரை சொல்லி அப்படி சொன்னீங்கன்னா இந்த கிளாஸ் நல்லா ரெகுலரா உங்களுக்கு செஞ்சுட்டு போக நம்ம படிச்சு. சார் 108 சென்டிமீட்டர் 108 நினைக்கிறேன். இன்னும் சரியான ஆன்சருக்கு ஒருத்தர் போகலன்னு நினைக்கிறேன். சரியான ஆன்சருக்கு இன்னும் ஒருத்தர் போகலன்னு நினைக்கிறேன். இது முக்கோணி பிளேஸ், முக்கோணி இந்த முக்கோணி பரப்பளவு என்ன? சார் கீழே போட்டிருக்கிறது 18 15 சார்? 15 15. யோகதானத்துக்கு என்ன ஆன்சர்? சார் 90 சென்டிமீட்டர் வர்க்கம். ரைட், பாப்போம். சார் 90 சென்டிமீட்டர். சரி, ஓகே ஓகே, வெரி குட். இப்ப முக்கோணி பரப்பளவு சொல்லி கொடுத்துருக்கேன். முக்கோணி பரப்பளவு வர ஒரு சமன்பாடு சொல்லி தந்துட்டே இருப்பார். என்னது? அரை தர அடி தர சார் 90 சென்டிமீட்டர். ரைட், இப்ப அரை தர அடி வந்து 15, செங்குத்து உயரம் 15. அது எங்க இருந்தாலும் பரவாயில்ல பிள்ளை. செங்குத்து உயரம் இங்கதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, முக்கோணி உள்ளுக்குதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. செங்குத்து உயரம் வெளியில இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. ரைட், ஆகவே இப்ப நம்ம 15 2ஆல பிரித்தா நம்ம தத்துல ஒரு பிரித்தல் ஆயிடும். 12 2ஆல பிரிச்சு 90 சென்டிமீட்டர் பிரிச்சுட்டு பிறகு இது சுருக்க பழகுங்க. இது சுருக்க என்ன செய்யுங்க, சுருக்கிறதுக்கு பழகுனீங்கன்னா இப்ப நான் சொல்லி கொடுத்தது பேசிக்கான விஷயம். சதுரம், செவ்வகம், முக்கோணி. ரைட், இப்ப அடுத்த விஷயம். இப்ப அடுத்து வர சொல்லுங்க சொல்லுங்க. சார் எனக்கு மரபு அந்த கேள்வி ஒண்ணு விளக்கப்பட்டு தெரியுமா? விளங்கல சார். கொஞ்சம் கவனிச்சுங்க. இன்னொரு கேள்வி எழுதி வந்தோம். இன்னொரு கணக்கே போட்டு வந்தோம். இந்த முக்கோணின் அடி வந்து 14 சென்டிமீட்டர், இந்த செங்குத்து உயரம் வந்து 8 சென்டிமீட்டர். செங்குத்து உயரத்தை வெளியில போட்டிருக்கேன், அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு. செங்குத்து உயரத்தை வெளியில போட்டிருக்கேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து இந்த முக்கோணியின் பரப்பளவு என்ன? எங்க பாபு ஆன்சர் இப்ப நல்லா கவனிச்சு. இந்த முக்கோணியின் பரப்பளவு என்ன ஆன்சர் பிள்ளை? சார் 14 சென்டிமீட்டர் வர்க்கம். சார் 56 சென்டிமீட்டர் வர்க்கம். சார் 10 சென்டிமீட்டர் வர்க்கம். 28 சென்டிமீட்டர் வர்க்கம். ரைட், பாபு
பாப்போம் யார் ஸ்டூடெண்ட்ஸ் அதையும் பார்ப்போம். சார் 14 சென்டிமீட்டர். 14 தான் வராது, ஏன்னா அடியே 14. பார்ப்போம். முக்கோணியின் 56 பரப்பளவு சென்டிமீட்டர். கவனிப்பு முக்கோணியின் பரப்பளவுக்கான சமன்பாடு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அரை தர அடித்தர செங்குத்து உயரம், அரை தர அடித்தர செங்குத்து உயரம். இந்த அரை அடி என்னன்னு பாருங்க, அடி வந்து 14, செங்குத்து உயரம் வந்து 8. இவன் சுருக்க போறேன். 14 2ஆல பிரிச்சுட்டு இருக்கும், இது ரெண்டையும் பெருக்கிட்டு 2ஆல பிரிச்சா சரி, நான் பிரிச்சுட்டு போயிருக்கேன். 2 2ஆல பிரிச்சா 1, 14 2ஆல பிரிச்சா 7. இப்படி பிரிக்க பழகுங்க, இப்படி பிரிக்க பழகுனீங்கன்னா ஒரு லேசரும் கணக்கு செய்யும். அது 7 8 56 சென்டிமீட்டர். இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு இந்த கூட்ட இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை ஞாபகம் வச்சுக்கிற சரி. இதை எழுதி வச்சுக்க நல்லதா, இதை எழுதி வச்சுக்கிற அழகா இருக்கணும். நீங்க இந்த ஆன்லைன் கிளாஸ் ஒரு நல்ல அப்ப நிறைய கணக்குகள் செய்யக்குள்ள நமக்கு ஓனால் மட்டும் அவ்வளவு விஷயமும் வந்துடும். உங்களுக்கு சரியா ஒரு 6 மாசம் படிக்கக்குள்ள நிறைய கணக்குகள் செய்யமாயிடும். இதெல்லாம் ஓரளவுக்கு வர கணக்கு, எக்ஸாம்ல வர கணக்குகள். சரி, அப்படி இருக்கட்டும். அடுத்து பாருங்க, இப்ப ஒருத்தர் இருக்கிறேன். இதுல அதுல இருந்து இப்ப நான் சொல்லி கொடுத்தத வச்சு நீ என்ன செய்யலாம், இதை செய்யலாம். இப்ப அதை செய்ய பாருங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்தத வச்சு இதை செய்ய பாருங்க. இன்னொரு முறை இருக்கு, இப்ப நான் சொல்லி கொடுத்தத வச்சு செய்ய பாருங்க. ஒரு செவ்வகம் ஒண்ணு, இந்த பக்கம் பாருங்க ஒரு 30 வெட்டி எடுக்கிறோம், இந்த பக்கம் ஒரு 30 வெட்டி இருக்கா இல்லையா பகுதி ஒண்ணு. ரைட், அந்த பகுதியை பார்ப்போம் என்னன்னு கேட்கறாங்க. எங்க பார்ப்போம். இப்ப நான் சொல்லி கொடுத்த வச்சு செய்யறோம். மொத்தமே இல்லையா? இப்ப நான் சொல்லி தந்ததை வச்சு ஒரு ஐடியா தானே, ஒரு ஐடியா வந்து சொல்லி தந்திருக்கு. இதை வச்சு சார் 48 சென்டிமீட்டர் வர்க்கம். 48 சென்டிமீட்டர். 48 சென்டிமீட்டர். ஒருத்தர் ஆன்சர் பண்ணியிருக்காரு. வெரி குட். சொல்லுங்க. மத்தவங்க ட்ரை ஆன் பண்ணுங்க. 47 சென்டிமீட்டர் வர்க்கம். 48 47 சார். இப்ப
இப்ப நான் சொல்லி கொடுத்ததை மட்டும் வச்சு செய்யலாம். 46 சென்டிமீட்டர் வர்க்கம். 46 சென்டிமீட்டர். எந்த ஆன்சர் வருது? பாப்போம் எந்த ஆன்சர் சரின்னு பார்ப்போம். இன்னும் மொத்தம் வேற ஆன்சர் இருக்கா பிள்ளைங்க? வேற ஆன்சர் இருக்கா? 47 சென்டிமீட்டர் வர்க்கம். 46 சென்டிமீட்டர் வர்க்கம். ரைட், ஓகே இருக்கு. வேற எல்லாமே 47 சென்டிமீட்டர் வர்க்கம். எது? 47 சென்டிமீட்டர் வர்க்கம். எல்லாம் அடுத்தடுத்தா இருக்கு. வேற வேற ஆன்சர் பிள்ளை? சார் 44 சென்டிமீட்டர் வர்க்கம். 44 சென்டிமீட்டர். 44 சென்டிமீட்டர். பாப்போம். இது 4 ஆன்சர் இருக்கு. 4ல ஒண்ணு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். 4ல ஒண்ணு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பாப்போம் பாப்போம். ரைட், இந்த 4ல யாருக்கு ஆன்சர் சரி அப்படின்னு. ரைட், கவனிங்க. இப்ப நம்ம ஒரு பெரிய சதுரம் பாருங்க. இந்த சதுரம் ஒரு சதுரம்ல செவ்வகம் எதுவுமே வரலாம். கவனிங்க. இவ்வளவு நான் பேர் ஒண்ணு A B C D. ரைட், இந்த செவ்வகம் ABC செவ்வகம் செவ்வகம் ABCD இன் பரப்பு பரப்பளவு. இதனுடைய பரப்பளவு கணக்கு நல்லா பார்த்தது. நான் உங்களுக்கு செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஒரு சமன்பாடு சொல்லியிருக்கேன். நீளம் தர அகலம் உள்ள பரப்பளவு. ரைட், உள்ள பரப்பளவு நான் ஒன்று சொல்லி தந்திருக்கேன். நீளம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க AB 12 சென்டிமீட்டர். நல்லா பார்த்துக்கணும். அகலம் 8 சென்டிமீட்டர். தானே அகலம் உள்ள பேரு உள்ளவே பாக்குறீங்க. 12 8 12 96 உள்ள வந்து இது ஓகே பாருங்க. செவ்வகத்தின் பரப்பளவு ஓகேயா? அடுத்து பார்க்க போறோம். இந்த பகுதி எப்படி வச்சிருக்கு? இந்த பகுதி இருக்கா இல்லையா? அதாவது BCE போடுது. ரைட், முக்கோணி BCE இந்த முக்கோணி எடுத்து இந்த முக்கோணின் பரப்பளவு என்ன சமன்பாடு? என்ன பண்ணிட்டு அடித்தர செங்குத்து உயரம். நல்லா பாருங்க. இந்த விஷயம் தான் கொஞ்சம் படிக்க வேணும். ரைட், இது பாடத்துல உள்ள விஷயம் தான். யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சிட்டீங்கன்னா கணக்கை ஈஸியா செஞ்சிடலாம். ரைட், இப்ப பாத்தீங்கன்னா இந்த முக்கோணியின் பரப்பளவும் அதை தர அடி பாருங்க எவ்வளவு. அடி பாத்தீங்கன்னா இதுக்குள்ள 12 பிளேட். இவரு 8 இன்னைக்கு 8 வருது. அது 4 தெரியும் பாருங்க. அப்படித்தானே உள்ள 12 இது செவ்வகம் இல்லையா? இவர் 12னா இவர் 12. ஆகவே DE வந்து 8 இருந்தா மிச்சம் 4 இங்க வரும். அவர்களுக்குள்ள 12 வரப்போகுது. ஆகவே அதை தர அடி வந்து 4 சென்டிமீட்டர். செங்குத்து இடம் வந்து செங்குத்து 8 தான். 8 பாருங்க. இது ஓகே தானே? அப்ப இந்த சதுரம் ABCD பரப்பளவு கண்டுட்டோம். இப்ப இந்த முக்கோணின் பரப்பளவு அதை தர அடி 4 சென்டிமீட்டர் 8. இதை 4 நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஆகவே இது 2 அது 14 சென்டிமீட்டர். இந்த முக்கோணி
முக்கோணின் பரப்பளவு 16 சென்டிமீட்டர் இருக்கும். முக்கோணிலே போட்டுருக்காங்க. இப்ப என்ன செய்ய போறோங்க, இந்த முக்கோணியை அனுபவிப்போம். இவர் இந்த முக்கோணி இவர் அடி 7 8 இது தமிழ் திரைப்படம். அது இந்த முக்கோணின் பரப்பளவு பாருங்க ADF முக்கோணி ADF பரப்பளவு வந்து அரை தர அடி வந்து பாருங்க, அடி வந்து 7 செங்குத்து வந்து பாருங்க பாருங்க அதே மாதிரி தான் எல்லாம் அதே மாதிரி தான். 2 8 இருக்கணும் 4 பாருங்க பெருக்கிட்டு பிரிக்காம ஏதாச்சும் ஒண்ணு பிரிச்சுட்டு இருக்கும். 7 நாள் 28. இந்த முக்கோணி பரப்பளவு 28 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ உங்களுக்கு மொத்தமே 96 சென்டிமீட்டர் வர்க்கம். அதுல இவர் 16 சென்டிமீட்டர் வர்க்கம், இவர் 28 சென்டிமீட்டர் வர்க்கம். இவர் 2 கூட்டிட்டு மொத்தத்துல கழிச்சுனா வந்துருமா இல்லையா? அது தெரியும் தானே உங்களுக்கு, ஃபுல்லா தெரியும். 96 கழிக்கணும். யார் யாரை கூட்டணும்? 28ஐயும் 16ஐயும் கூட்டிட்டு கழிச்சீங்கன்னா சரி. 28 16 கூட்டி கழிச்சீங்கன்னா அர்த்தம். 96 மைனஸ் 14 44 52 சென்டிமீட்டர். இல்ல நீங்க சொன்ன ஆன்சர் நானே செஞ்சேன். பாருங்க ஏதாச்சும் பெருக்கால ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்ட்டு. நான் நினைச்சேன் ஒரு ஆன்சர் நீ சொன்னதுல ஒரு ஆன்சர் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இல்ல. கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் பாருங்க. இப்ப கடைசியோட நீங்க தெரியுங்க. கவனம் இங்கே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இதுல எதுவும் பிரச்சனை இருக்கா? சதுரம் செவ்வகம் முக்கோணி இதுல பிரச்சனை இருந்துச்சுன்னா இதுல பிரச்சனை இருக்கு. இது ஒரு சின்ன விஷயம் தான். விலகுதாப்ல இது சார் விலகுதா சதீஷன்? விளங்குது சார். இப்ப நான் கொடுக்குற கணக்க இப்ப இதே கணக்கு நான் செஞ்சு தர போறேன். இதே கணக்கை திருப்பி தரப்போறேன் வேறொரு முறையில செய்யறது. அதெல்லாம் படிச்சு முடிஞ்சுட்டு அவங்க தரப்போறேன் உங்களுக்கு. அதை நீங்க கொஞ்சம் படிச்சுட்டா ஒரு லேசா இருக்கும் தெரியுங்க. நம்ம அடிக்கணும். இப்ப உங்களுக்கு புதுசா ஒருத்தர் அறிமுகப்படுத்த போறேன். பாருங்க அவர் யாரு, அவருக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க. இவருக்கு ஒரு சமனா இருக்கு, இது சந்திக்காது போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கத்துல இந்த பக்கம் சமன், இவர் 2 கோடுல என்னைக்குமே சந்திக்க மாட்டாரு, போய்கிட்டே இருப்பார். அதாவது சமாந்தரம் சொல்லுவாங்க அது. ரைட்டா? ஏபியும் பிசியும் சமாந்தரமா போகும். ரைட்? அதே மாதிரி பிசியும் ஏபியும் சமாந்தரமா போகும். ரைட்? பெரலல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரலலா போகுது அப்படின்னு சொல்லி. ரைட்? இதுக்கான பேர் என்ன? யாருக்கலாம் இவருக்கான பேர் சார் சாய் சதுரம். சார் சரிவகம். சார் இணைக்கலாம். சார் இணையம். வேற வேற என்ன பிள்ளைங்க? வேற என்ன? இது 3ல ஒரு ஆன்சர் தானே. இதுல பிள்ளைகள் நல்லா பாத்துருங்க, நல்லா பாத்துருங்க. சாய் சதுரம் அப்படின்னா இந்த 4 பக்கமும் சமனா இருக்கும். ரைட்? ஆனா இந்த ஏடிக்கும் பிசியும் தான் சமன்னு சொல்லியிருக்கேன். ஏபியும் டிசியும் சமன்னு சொல்லியிருக்கேன்.
டிசியும் பிசியும் சமம்னு சொல்லல, இவரை வந்து சமம்னு சொல்லல. ஏன் இங்க 2 கோடு போட்டு இங்க 1 கோடு தான் போட்டுங்க. நல்லா பாருங்க. ஆகவே சாய் சொல்றது கிடையாது. சதிவரம்னு சொல்றப்ப ஏதாச்சும் ஒரு கோடி மட்டும்தான் சமாந்தரம் இருக்கும். இவர் 2 மட்டும் சமாந்தரமா இருக்கு. சரி, இவர் மட்டும் சமாந்தரமா இருக்கு. இல்ல 2 ஜோடியும் இவருக்கு ஒரு சமாந்தரம், இந்த ஒருக்கு இந்த சமாந்தரம். அதனால இவர் வந்து சரிவுள்ள அவங்க இவர் பேர் வந்து இணைகரம். பேர் வந்து என்னது? இணைகரம். ரைட். இந்த இணைகரத்துல பிள்ளைகள், இந்த இணைகரத்துல சொல்லுங்க. உங்களோட போர்ட் கிளியர் இல்ல சார். சார் போர்ட் கிளியர் சார் விளங்க மாட்டேங்குது. இப்ப பாருங்க, இது இணைகரம். என்ன இப்ப இது இணைகரம்னு சொல்லி தந்துட்டேன். ரைட், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதனுடைய பேரை அறிமுகப்படுத்திட்டோம். இதனுடைய அடி அடியில ஒரு அளவு ஒன்று தர்றேன், 8 சென்டிமீட்டர். செங்குத்து உயரம் வந்து 12 சென்டிமீட்டர். பாருங்க, இது ஒரு இணைகரம். அதான் பாருங்க, இது ஒரு இணைகரம். இணைகரம் இப்ப தெரிஞ்சிருச்சுதானே உங்களுக்கு? இணைகரம் தான் இப்ப தெரிஞ்சிருச்சு. இணைகரம் இப்படித்தான் இருக்கும். இது ஒரு இணைகரம். இவருக்கு ஒரு சமல், இதுக்கு சமல், இங்க சமாந்தரம், இங்கே சமாந்தரம். இந்த ஒரு இணைகரத்துல அடி வந்து 8 சென்டிமீட்டர். செங்குத்து உயரம் செங்குத்து உயரம். இந்த செங்குத்து உயரம் வந்து 12 சென்டிமீட்டர். 12 சென்டிமீட்டர். எனக்கு சொல்லுங்க பார்ப்போம், இதனுடைய பரப்பளவு என்னவா இருக்கும்? இதனுடைய பரப்பளவு என்னவா இருக்கும்? சார் 40 சென்டிமீட்டர். இதை சொல்லி தரக்கூடிய நல்லா கவனிங்க. இப்ப உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இன்னைக்கு உள்ள முக்கியமான விஷயம் பாத்துங்க. ரைட், சதுரம், சதுரத்தின் பரப்பளவு சொல்லி தந்தது. ரைட், செவ்வகம், செவ்வகத்தின் பரப்பளவு சொல்லி தந்தது. முக்கோணி, முக்கோணியின் பரப்பளவு சொல்லி தந்தது. ரைட், இப்ப அடுத்தது நான் உங்களுக்கு சொல்லி தர போறது இணைகரம். இது இணைகரத்தின் பரப்பளவுக்கு அதே மாதிரி சமன்பாடு ஒன்று இருக்கு. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இணைகரத்தின் பரப்பளவு எழுதி வச்சுக்கணும் பத்திரமா. இது உங்களுக்கு ஃபுல்லா தேவைப்படும். ரைட், இனி நீங்க A-level படிச்சு முடிச்சில்ல, அதுக்கு அங்கிட்டு வரைக்கும் தேவைப்படும். ரைட், இந்த இணைகரத்தின் பரப்பளவுக்கு சமன்பாடு வந்து அடி தர செங்குத்து உயரம். அடியவும் முக்கோணிக்கு தானே அரை போடுவீங்க. அந்த முக்கோணிக்கு அரை போடாம அடியையும் செங்குத்து உயரத்தையும் பெருக்கினீங்கன்னா இணைகரம் வந்துட போகுது. ரைட், அவ்வளவுதான். இங்க பாருங்க, இங்க அடி என்ன? 8 சென்டிமீட்டர். செங்குத்து உயரம் வந்து 12 சென்டிமீட்டர். பெருக்கிறீங்கன்னா 12 96 சென்டிமீட்டர் வரும். ரைட், இப்ப இதே முக்கோணியில பிரிச்சீங்கன்னா இதுல அளவாச்சுதான் முக்கோணி வர போகுது. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. இந்த பாருங்க, இப்ப கூட முக்கோணியா பிரிக்கிறேன். இங்க பாருங்க, முக்கோணியா பிரிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த முக்கோணி பிரிக்கிறேன். இல்லைன்னா இது அப்படியே மறந்துருங்க, இது அப்படியே அழிக்கிறது. அழிச்சிருவோம். ரைட், இப்ப இது முக்கோணியா பிள்ளை, இது முக்கோணி தானே. இதனுடைய பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? முக்கோணியின் பரப்பளவுக்கு சமன்பாடு வந்து அதை தர அடி தர செங்குத்து. நல்லா பாத்துக்கோங்க. கவனம் எல்லாம் இங்க இருந்தீங்கன்னா சரி.
அரை அடி வந்து 8 சென்டிமீட்டர், செங்குத்து உயரம் வந்து 12. அது என்ன வருது? 2 8 சுற்றுறீங்க 4 இருக்கிறது முதல் பிரித்தல் செஞ்சாச்சு. 12 48. இதுல அரைவாசி வந்து அதனாலதான் இங்க அரை போடணும். ரைட்? அப்ப இந்த முக்கோணி 48 அதே மாதிரி இங்க போட்டதை பாருங்க. அதே மாதிரி இந்த நீங்க முக்கோணி இருக்கா இல்லையா? அதே முக்கோணிக்கு இங்க 48னா அதே அளவு தான் இந்த முக்கோணி இருக்க போகுது. அதனால இங்க 96 சென்டிமீட்டர் வரும். பாருங்க, செய்ய 7 7 மட்டும் பார்த்து நல்லா பார்த்துக்கு, நல்லா கவனிச்சுக்கணும். ரைட் ரைட் ஓகே. இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்றேன். ரைட், இப்ப பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. இது ஓகே தானே? எல்லாம் வச்சுக்கீங்க தானே? இது ஒரு இணைகரம், இது ஒரு இணைகரம். இதனுடைய பரப்பளவு யாது? இந்நிணைகரத்தின் பரப்பளவு யாது? இந்த செங்குத்து வந்து 9 சென்டிமீட்டர். இவரு அதாவது தேர்வு ஏ பி சி பிசி வந்து 15 சென்டிமீட்டர், டிஇ வந்து 9 சென்டிமீட்டர். சொல்லுங்க, 135 சென்டிமீட்டர் வரைக்கும். 135 சென்டிமீட்டர். வேற வேற ஆன்சர்? நூத்தி 35 சென்டிமீட்டர் வரும். 135 சென்டிமீட்டர். வேற ஆன்சர் எல்லாம் சென்டிமீட்டர் இருக்கும். நூத்தி 35 சென்டிமீட்டர். ஓகே. அப்ப இணைகரத்தின் பரப்பளவு, இணைகரத்தின் பரப்பளவு அடித்தளத்தின் பேருங்கிறது மாறாது. ரைட், அடித்தளத்தின் பேருங்கிறது என்ன செய்யாது? மாறாது. அடி 15 செங்குத்து 9, அதை 135. இது ஒரு பெருக்கல் கணக்கு தான். ரைட், இது ஒரு பெருக்கல் கணக்கு. ரைட், ஓகே. இப்ப ஏபிசி முக்கோணில ஏசி வந்து 20 சென்டிமீட்டர், பிசி வந்து 12 சென்டிமீட்டர். ரைட்டா? இந்த செங்குத்து உயரம் வந்து இந்த செங்குத்து உயரம் வந்து 10 சென்டிமீட்டர். ரைட், நல்லா கேள்வி பார்த்துக்கோங்க, நல்லா கேள்வி பார்த்துக்கோங்க. ரைட், இந்த செங்கோடு முக்கோணில
ஏசி வந்து 12 சென்டிமீட்டர், பிசி வந்து 12, ஏசி வந்து 20 சென்டிமீட்டர், பிசி வந்து 12 சென்டிமீட்டர். இந்த செங்குத்து இடம் இருக்கா இல்லையா, நோக்கும் இந்த செங்குத்து இடம் 10 சென்டிமீட்டர். கேள்வி, ஏபியின் நீளம் யாது? ஏபி விட்டு நீளம் என்ன? ரைட், எங்க பாப்போம் யாரு இதை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப படிச்ச விஷயத்தை வச்சுட்டு விலங்குகளே கவரேஜ்ல போல இருக்கு. சரி பாப்போம். சார் 23 சென்டிமீட்டர் வர்க்கம். இப்ப நான் என்ன செய்யறேன்னா, இப்ப அடிக்கணும் இந்த 10 வேணாம். சரி, இந்த 10 அப்படியே இருக்கணும். சரியா, இது செங்கோணம்னு ஒருத்தர். ரைட், நல்லா கவனிக்கும். இது செங்கோணம்னு ஒருத்தர். ரைட், இது செங்கோணம். இந்த முக்கோணின் பரப்பளவு என்ன? இந்த முக்கோணின் பரப்பளவு சமன். ரைட், அதை தர அடிப்பாரு தானே, அடி 20, செங்குத்தேரம் எவ்வளவு? 12, செங்குத்தேரம் 12. ஓகே தானே. இந்த முக்கோணின் பரப்பளவு என்ன? இந்த 2 10, அது இந்த முக்கோணின் பரப்பளவு 120 சென்டிமீட்டர் வரும். இது ஓகே பாருங்க. இந்த முக்கோணியின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். இந்த முக்கோணியின் பரப்பளவு வந்து இப்ப தெரியும். இந்த முக்கோணியின் பரப்பளவு 120 சென்டிமீட்டர் வரும் தெரியும். சரியா, இந்த முக்கோணியின் பரப்பளவு வந்து 120 சென்டிமீட்டர் வரும் தெரியும். ரைட், இப்ப இவரை அழிக்கிறேன். இவரை அழிக்கிறேன். ரைட், ஏபி தலை வேணும், ஏபி தலை வேணும். இதை அழிக்கிறேன். இப்ப நீங்க செங்குத்து எவ்வளவு இருக்கு? 10. இந்த செங்குத்து எவ்வளவு? 10. ஏபி தான் நமக்கு கேட்கிறாங்க. ஏபி தான் கேட்கிறாங்க. ரைட், இப்ப இந்த முக்கோணின் பரப்பளவு வந்து அதை தர அடித்தா ஏபி அவங்க கேட்கறது. அடித்தா வந்து ஏபி, இது அவங்க கேட்கறது. ரைட், ஓகே, நல்லா பாருங்க. அடி ஏபி, செங்குத்தேரம் வந்து இதான் 10. இப்ப எவ்வளவு வரணும் உங்களுக்கு? 120 வரணும். அப்படித்தானே பிள்ளை? பரப்பளவு மாறாலும் சரி, எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் சரி, இப்ப முக்கோணி அடி ஏபி அடி செங்குத்தேரம் 10. இப்ப 120 தான் வரணும். அது மாறக்கூடாது.
ரைட். இப்ப நீ சொன்ன ஆன்சர் ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நீ என்ன செய்யலாம்னு கேட்டா, இந்த 10 பிரிச்சு விட்டுலாம். ரைட், 10 2 பிரிச்சு 5 தானே. ரைட், இப்ப ஏபியோட 5 பெருக்குனா உங்களுக்கு வந்து 120 ஏபி அந்த என்னவா இருக்கும், 120 5 பிரிக்கிறதுக்கு சமனா இருக்கும். ரைட், இப்ப இது உங்களுக்கு வகுத்தல் கணக்கு தான். வகுத்தொடுங்க பார்ப்போம். வகுத்தல் செய்யுது இங்க பாருங்க. 2 முறை 12 2 முறை 10 20 சார். 24. 24. 24. ஆக ஏபி வந்து 24. சொல்லல. இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்ததுனால இதே கணக்கு வரலாம். சொல்லல. இந்த அளவு தெரிஞ்சிருந்தா நீங்க பயப்பட தேவையில்லை. ரைட், ஒருவேளை நீ உங்களுக்கு கஷ்டம்னு ஃபீல் பண்ணலாம். ரைட்டா, ஆனா இதுலயே ஒரு 5வது கணக்கு நீங்க போட்டு தெரிஞ்சீங்கன்னா இன்னொரு கணக்கு ஒன்று தர்றேன். ரைட், அதை பார்ப்போம் எத்தனை பேர் தெரியும். இன்னொரு கணக்கு ஒன்று தர்றேன். இந்த ரெக்கார்டிங் அனுப்புறேன், அதை பார்த்து கொஞ்சம் பாருங்க. இன்னொரு கணக்கு ஒன்று தரேன். சின்ன கணக்கு ஒன்று தரேன். இப்ப என்ன சொல்லுங்க, இந்த முக்கோணியில இந்த முக்கோணி செங்குத்து இங்க தந்திருக்கேன் 6, இது 8 தந்திருக்கேன், 3. ஏசியின் நீளம் என்ன? ஏசியின் நீளம் என்ன? சார் ஸ்கிரீன் கிளியர் இல்ல சார். ஸ்கிரீன் கிளியர் இல்ல சார். ஸ்கிரீன் கிளியர் இல்ல சார். இப்ப சரி சார். நான் போட்டோ எடுத்து போட்டோம். போட்டோ எடுத்து குரூப்ல போட்டு என்ன செய்யலாம். கவனமா இருக்கணும். கவனமா இருந்தீங்கன்னா செஞ்சிருக்கலாம்.
ஒருத்தர் ஆன்சர் சொல்லியிருப்பாரு. 9 சென்டிமீட்டர். 9. சார் 11 சென்டிமீட்டர் வர்க்கம் சார். சரி 24 சென்டிமீட்டர் வர்க்கம். இருபத்தி 4 பார்ப்போம். வேற ஆன்சர் பிளேஸ். பதினாறு சென்டிமீட்டர் சார். சார் 10 சென்டிமீட்டர். 10. பதினாறு சென்டிமீட்டர் சார். பாருங்க. இப்ப இந்த முக்கோணியின் பரப்பளவு, முக்கோணியின் பரப்பளவு வந்து என்னன்னு பார்க்கும்போது இந்த முக்கோணியின் பரப்பளவு அதை தர அடிப்பாருங்க என்னவா இருக்கு 8, செங்குத்து என்ன பாருங்க 6. ரைட். அதே முக்கோணியின் பரப்பளவு கூட கண்டுபிடிச்சா பெருக்கிட்டு பிரிக்கலாம், பிரிச்சு பெருக்கும், பிரிச்சே பெருக்கணும். ரைட். 8 2 லட்சம் 4 6 4 24. ரைட். ஆகவே இந்த முக்கோணியின் பரப்பளவு தெரியும். இப்ப தேவையில்லை. இப்ப இந்த முக்கோணியின் செங்குத்து தெரியும் 3, அடி ஏசியை தான் கேட்கணும். ஆகவே முக்கோணியின் பரப்பளவு சமன் அதை தர அடி வந்து ஏசி, செங்குத்து வந்து 3. அவ்வளவுதான் வேலை. இப்ப முக்கோணியின் பரப்பளவு 24 தெரியும், அதை தர ஏசி தர சிம்பிள். இந்த 2 பரப்பு பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 என்ன செய்யப்பட்டிருக்கு? பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 சமனுக்கு இந்த பக்கம் தான் பெருக்கு போடும். அது 24. இந்த 2 பாருங்க, இந்த 2 வந்து அது 24 2 இருக்குன்னா 3 ஏசி. ஏசி 3 பேருக்குன்னா 3 ஏசி தானே. ஏசி தான் நமக்கு வேணும். 3 ஏசி 48. ஏசி தான் 3 பிரிச்சு பண்ணி 14. ஆகவே ஏசி வந்து 14. இப்ப முக்கோணி பரப்பளவு போட்டுப்பாங்க. அதை தர அடி 16 செங்குத்து. 24 வந்து 16 8 24 செங்குத்து. இப்படி உங்களுக்கு என்ன செய்யலாம்னா